தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். கட்சிக்குள் ஒற்றுமையை பாதுகாக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் மிரட்டல்களுக்கு நாம் அஞ்சப் போவதில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் நிறைவடைந்து முடிவுகள் வெளியான போது சஜித் தரப்பு எழுப்பிய கோஷங்கள் சீதாவாக்கி நகர சபையிலிருந்து வெளிநடப்பு செய்யும் அளவுக்கு சென்றுள்ளது. மறுபுறம் தம்புள்ளையில் கட்சியின் தீர்மானத்துக்கு முரணாக 6 உறுப்பினர்கள் செயற்பட்டிருக்கின்றனர். கட்சிக்குள் ஒற்றுமையை பாதுகாக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் மிரட்டல்களுக்கு நாம் அஞ்சப் போவதில்லை. சுயாதீன உறுப்பினர்களானாலும் ஏனைய கட்சி உறுப்பினர்களானாலும் உள்ளூராட்சி சபைகளை முறையாக நிர்வகித்து செல்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கினால் அதனை எம்மால் தவிர்க்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். பூசா சிறைச்சாலையில் கைதிகள் குழுவொன்று சிறைச்சாலையின் கூரை மீதேறி எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். சுமார் 5 கைதிகள் நேற்று காலை தொடக்கம் இவ்வாறு சிறைச்சாலையின் கூரை மீதேறி போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். சிறைச்சாலையில் அடிக்கடி மேற்கொள்ளப்படும் தேடுதல் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சோதனை நடவடிக்கைகள் காரணமாக தங்களுக்கு இடையூறு ஏற்படும் அசௌகரியங்கள் ஏற்படுவதாகவும் சிறை கைதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த சில மாதங்களாக 200க்கு மேலிருந்த தேங்காயின் மொத்த விலை தற்போது ரூபாய் 120க்கும் குறைவாக குறைந்துள்ளதாக தேங்காய் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த சில மாதங்களாக தேங்காயின் மொத்த விலை ரூபாய் 200க்கு மேல் இருந்ததாகவும் அண்மை காலம் வரை 180 ரூபாய்க்கு அருகில் இருந்ததாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் கடந்த வாரம் தேங்காயின் மொத்த விலை திடீரென 135 ரூபாய் முதல் 130 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெல, அவரது மனைவி மற்றும் மகள் ஆகிய மூவரும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டனர். அந்த மூவரையும் பிணையில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். முன்னாள் அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெல, அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவை நேற்று காலை முன்னிலையாகியிருந்தனர். இதன்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் பெண் உறுப்பினர் சந்தமாளி உளுவிடகே மீது தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளை நிறுத்துமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச, பெண்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்த தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை நான் கண்டிக்கின்றேன். இது மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடயமாகும். சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் நிறைந்த அரசியலுக்கு மாறாக வன்முறை சார்ந்த அரசியல் முறைமை இடம்பெறுவது பாரதூரமான ஒரு விடயம் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கூலாவடி பகுதியில் உள்ள புகையிரத கடவையில் காரொன்று புகையிரதத்துடன் மோதி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். புகையிரத கடவை புகையிரதம் செல்லும் நேரத்தில் மூடப்படாத நிலையில் அதனூடாக கடக்க முனைந்த காரொன்றை இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது. விபத்தினை காரினை செலுத்தி சென்றவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதேவேளை புகையிரத கடவையில் புகையிரத கண்காணிப்பாளர் இன்மையினால் தொடர்ச்சியாக கடவை ஊடாக பயணிப்பவர்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாகி வருகின்றனர். பகவந்தலாவ பகுதியில் குளவிக்கொடுக்கு இலக்கான 8 பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பகவந்தலாவை கேக்கஸ் வால்ட் பெருந்தோட்ட பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்களே நேற்று குளவிக்கொடுக்கு இலக்காகியுள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையின் பின்னர் 7 பேர் வீடு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் ஏனைய 8 பேரும் பகவந்தலாவை பிரதேச மருத்துவமனையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலை சுய பாதுகாப்பு என்று நியாயப்படுத்தி G7 அறிக்கை ஏற்க முடியாது. ஏனெனில் இந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போது நடைபெற்றது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நேற்று நடைபெற்ற வட்ட மேசை மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க தற்போதைய உலகளாவிய சூழல் ஒழுங்கு அழிவதாகவும் பலமுனை உலகம் உருவாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இரத்தினபுரி கொழும்பு பிரதான வீதியில் மீனான பகுதியில் பஸ்ஸுடன் லொரி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் 23 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தால் கொழும்பு இரத்தினபுரி பிரதான வீதியில் போக்குவரத்து தடைப்பட்டது. விபத்தில் காயமடைந்தவர்கள் எகலியகொட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் எகலியகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இரத்தினபுரியில் கிரியெல்ல பகுதிக்குட்பட்ட கொட்டபெத்தாவ பிரதேசத்தில் நேற்று அதிகாலை முச்சக்கர வண்டியிலிருந்து வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் சடலம் ஒன்றை மீட்டுள்ளதாக கிரியெல்ல போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை எனவும் கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிரியெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கந்தலாயில் பழைய கட்டிட சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கந்தலாய் சாலியபுர பிரதேசத்தைச் சேர்ந்த 61 வயதுடைய கலுகபுகே சரத் பெரேரா என்பவர் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள பழைய கட்டிடத்தின் சுவரை அகற்ற முயன்ற போது அது இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தம்பலகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 2 பிள்ளைகளின் தந்தை என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார் மேற்கொண்டுள்ளனர். மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவில் உள்ள தும்பாஞ்சோலை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை வேளையில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் உயிரிழந்த நபர் வீதியில் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் இதன்போது வாகனம் ஒன்று இளைஞன் மீது மோதிச் சென்றதால் அவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இளைஞன் மீது வாகனத்தை ஏற்றிய நபர் தப்பியோடியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் எலான் மஸ்கிற்கு சொந்தமான செயற்கைக்கோள் இணைய சேவை நிறுவனமான ஸ்டார்லிங் சேவையை அடுத்த வாரம் தொடங்கவுள்ளதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பொது இயக்குநராக பணியாற்றும் ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி பந்துல ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக 12 பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான சாதனங்கள் இவ்வாரமே விநியோகிக்கப்பட்டுள்ளன. தற்போது வரை மொத்தமாக 112 ஸ்டார்லிங் சாதனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சேவை அறிமுகப்படுத்தும் தொடக்கத்தின் போது இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் இணைந்து சேவையின் தரத்தையும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களையும் ஒரு வாரத்துக்கு பரிசோதனை செய்ய உள்ளனர். இந்த பரிசோதனைகளின் பின்னர் ஸ்டார்லிங் தனது வணிக சேவைகளை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.